ஓம் வராகி தாயே போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, என்று இந்த வராகியானவள் உனக்கு ஒரு எச்சரிக்கை வாக்கினை கொண்டு வந்திருக்கின்றேன். என் அன்பு குழந்தையே, உன்னுடைய நெருங்கிய உறவினர் சில நாட்களுக்கு முன்பாக உனக்கு ஒரு புகைப்படத்தை கொடுத்திருக்கின்றார். ஞாபகம் வரவில்லையா? வராகி உனக்கு ஞாபகப்படுத்துகின்றேன். அவர் கொடுத்த இந்த புகைப்படத்தை உடனே அப்புறப்படுத்த வேண்டும். இல்லையென்றால் அது உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய துன்பத்தை கொடுத்துவிடும். என் அன்பு குழந்தையே, வராகி எதையும் சற்றென்று உன்னிடம் சொல்வதில்லை. எந்த ஒரு விஷயத்தையும் முழுமையாக புரியாமல் உன்னிடம் எடுத்துச் சொல்வதில்லை. அப்படி இருக்கும் பொழுது உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்றும் ஏதுவென்றும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வராகி நான் உனக்கு துணை இருக்கும் நேரம் முழுக்க உன்னை ஆட்டி படைக்கும் விஷயங்கள் அத்தனையும் நீ கவனமாக புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். எதுவெல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு சரியானது, எதுவெல்லாம் உனக்கு தேவையற்றது என்பதை இந்த வராகி ஒரு பொழுதும் உன்னிடம் மறைத்தது கிடையாது. என்னவென்றும் ஒவ்வொன்றையும் நான் உனக்கு சரியாக எடுத்துச் சொல்கின்ற இந்த நேரம் முழுக்க உன்னை தேடி வரும் அத்தனை விஷயங்களையும் என் குழந்தை நீ முழுக்க முழுக்க தெரிந்து கொள்ள வேண்டும். உன் வீட்டில் நடக்கும் ஒரு அநியாயத்தை நான் என்னவென்று தெரிந்து கொண்ட பிறகு உனக்கு சொல்லாமல் செல்ல முடியுமா? இந்த வராகி இந்த விஷயம் என்னவென்று தெரிய வந்துவிட்ட பிறகு அதை உனக்கு நான் சொல்லாமலும் உனக்கு புரிய வைக்காமலும் நிச்சயமாக இந்த வராகியானவள் சென்றுவிட முடியாது. உன்னை தேடி வரும் விஷயங்கள் ஒவ்வொன்றையும் என் குழந்தை நீ கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சூழ்ந்து வரும் ஒவ்வொரு ஆச்சரியங்களையும் என் குழந்தை நீ நிச்சயமாக என்னவென்று உணர்ந்து நடந்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு காரியத்தையும் எதிர்பார்த்து இந்த வாழ்க்கையில் நாம் எதையும் விட்டுவிடக்கூடாது. உனக்கான நேரம் இனி என்னவென்று என் மனதிலிருந்து நான் சொல்லித்தரும் இந்த விஷயங்கள் அத்தனையும் நீ முழுக்க முழுக்க தெளிவாக புரிந்து வராகி என்ற தெய்வம் உன் வாழ்க்கையில் இருக்கும் இந்த நேரம் முழுக்க இனி உன்னை சுற்றி நடக்கும் எல்லா நன்மைகளும் உன் கண் முன்னாலேயே உனக்கு தெரிய வேண்டும். உன்னை ஆட்டி படைக்கும் ஒவ்வொரு தீமைகளையும் அல்லது ஒவ்வொரு நன்மைகளையும் நீ நிச்சயமாக புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். எதையுமே சரியான புரிதலோடு நாம் எதிர்கொள்ள வேண்டும் என்பதை நீ மறக்கக்கூடாது. உனக்கு வேண்டிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் இந்த வராகியானவள் சொல்லும் பொழுது நீ என்னவென்று கேட்கிறாய் அல்லவா? அதுபோல ஒரு கஷ்டம் வருகிறது அல்லது ஒரு பிரச்சனை வருகிறது என்று இந்த வராகி நான் சொல்கிறேன் என்றால் அதையுமே நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சூழ்ந்து வரும் இந்த தேவைகளை நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். எல்லா மனிதர்களும் ஒன்று போல குணத்தோடு நாம் இல்லத்திற்கு வருவது கிடையாது. எல்லோருக்கும் மனதில் நமக்கு நல்லதை நடத்த வேண்டும் என்ற எண்ணம் கிடையாது. அப்படி இருக்கும்பொழுது நம்மை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். நம்மை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் என்னவென்று கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். உனக்காக நான் இருக்கும் இந்த காலம் இந்த வராகி துணையிருந்து உனக்கு எடுத்துச் சொல்லும் அத்தனை விஷயங்களையும் நீ முழுக்க முழுக்க தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். எதையுமே நமக்கு தேவையில்லை என்று சொல்லி நாம் விட்டுவிட முடியாது என்பதற்காக எல்லா மனிதர்களையும் என் குழந்தை நீ நம்புவது நியாயமற்றது தானே. எல்லோருமே ஏதாவது ஒரு விஷயத்தை இந்த வாழ்க்கையில் என்னவென்று உணர்த்தும் பொழுது எல்லா விஷயங்களும் ஏதாவது ஒரு வகையில் நம்மை சுற்றி இருந்து நடத்தும் பொழுது நீ ஒவ்வொன்றையும் நிச்சயமாக கவனிக்க வேண்டும். ஒவ்வொரு நேரத்தையும் நீ என்னவென்று சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். என் அன்பு குழந்தையே, நாம் நினைப்பது எல்லாமும் சரியா தவறா என்ற எண்ணம் எப்பொழுதும் ஒருவருக்குள் வருகின்ற பொழுது இனி உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை நீ கொஞ்சம் கொஞ்சமாக தெரிந்து கொண்டு தான் இந்த வாழ்க்கையிலிருந்து மீண்டு வர வேண்டும். உன்னை தேடி வந்து உனக்காக இந்த மனிதர்கள் என்னவெல்லாம் செய்கிறார்கள் அல்லவா? அதாவது பல நாட்களாகவே உன்னை திட்டி தீர்த்தவர்கள், பல நாட்களாகவே உன்னை தொடர்ந்து வந்து உனக்கு கஷ்டங்களை கொடுத்தவர்கள், இப்பொழுது உனக்கு ஒரு நல்லது நடக்கிறது என்று தெரிய வந்துவிட்டால் மட்டும் உன்னை தேடி ஓடோடி வருவதற்கு என்ன காரணம்? உன்னை தேடி ஓடோடி வந்து உனக்கு ஒரு நன்மையை கொடுப்பதற்கு என்ன காரணம்? உன் மீது இவர்களை தவிர வேறு யாருமே அக்கறை இல்லாதவர்கள் போல இவர்கள் உன்னிடத்தில் நடந்து கொள்வதற்கு என்ன காரணம்? இதையெல்லாம் என் குழந்தை நீ சற்று ஆழமாக சிந்தித்து, இதையெல்லாமும் என் குழந்தை நீ எப்பொழுதும் கவனமாக என்னவென்று உணர்ந்து பார். யார் என்ன சொன்னாலும் அதை கண்மூடித்தனமாக நம்புவதை முதலில் நிறுத்து. யார் எந்த விஷயத்தை பற்றி பேசினாலும் அந்த விஷயத்தில் உனக்கு தோன்றுவதை முதலில் நீ உன் மனசாட்சியிடம் கேட்டு என்னவென்று தெரிந்து கொள். எதையும் நாம் சர்வ சாதாரணமாக நினைத்து விடுவதில்லை. எந்த ஒரு விஷயத்தையும் இந்த வாழ்க்கையில் அவ்வளவு சுலபமாக நாம் விட்டு விடுவதில்லை. நமக்கு வேண்டியது போல என்ன நடக்க இருந்தாலும்
இந்த வராகி உனக்கு துணையிருந்து அத்தனையும் நடத்தி தருவேன். இந்த வராகி நான் துணையிலிருந்து அத்தனை விஷயங்களையும் உனக்கு முன்னிறுத்தி கொடுப்பேன் என்பதையும் நீ மறக்கக்கூடாது. என்ன தேவை, எது வேண்டும் என்பதையெல்லாம் கடந்து உனக்கு என்ன கிடைக்கிறது, ஏது கிடைக்கிறது என்பதையெல்லாம் நீ கட்டாயமாக புரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதுமே உனக்கு நான் சொல்லிக் கொடுக்கும் இந்த விஷயங்களை நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து எதை பற்றியும் யோசித்து என் குழந்தை நீ கலங்காதே. வராகி உன் வாழ்க்கை நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் உன்னிப்பாக கவனித்து கொண்டிருக்கின்றேன். உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன். அப்படி இருக்கும்பொழுது எது வேண்டும் என்று என் குழந்தை நீ யோசித்து கொண்டிருக்கும் இந்த காலம் முழுக்க முழுக்க உன்னை தேடி வரும் ஒவ்வொரு விஷயங்களிலும் உனக்கு பல புரிதல்கள் கிடைக்கும். ஒவ்வொரு மனிதர்களுடைய பேச்சு, சில மனிதர்களுடைய பேச்சு பிடிக்கவில்லை, உனக்கு பிடிக்காமல் கூட போகலாம். இப்படி ஒவ்வொரு சூழ்நிலையும் ஒவ்வொரு விதமான எண்ணம் உனக்குள் வருகின்றது. ஒவ்வொரு சூழ்நிலையும் ஒவ்வொரு விதமான புரிதல் உனக்குள் வருகின்றது. இப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்றும் ஏதுவென்றும் என் குழந்தை நீ புரிந்து கொள்ள முடியாமல் தவிக்கும் இந்த நேரம், உனக்கு எந்த சூழ்நிலையிலும் நல்லது நடக்க வேண்டும், அதற்கு இந்த வராகி உனக்கு எப்பொழுதும் துணையாக நிற்க வேண்டும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. வராகியின் அன்பு உனக்கு சொல்லிக் கொடுக்கும் ஒவ்வொரு தருணத்தையும் என் குழந்தை சரியாக புரிந்து உன் வாழ்க்கை நடக்கக்கூடிய இது போன்ற விஷயங்களை கூட இந்த வராகி நான் உன்னிப்பாக கவனிக்கிறேன் என்றால் இதனை கட்டாயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கையில் ஏதோ ஒன்றை நமக்கு நடத்திவிட துணிந்து விட்டது. அப்படி இருக்கும்பொழுது நம்மை சுற்றி நடக்கும் இது போன்ற விஷயங்களை நாம் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். எல்லோரையும் எளிதாக நாம் நம்பிவிட முடியாது. எல்லோருடைய உணர்வுகளையும் நாம் சரி என்று சொல்லிவிடவும் முடியாது. ஆனால் உன்னை சுற்றி இருக்கின்ற இந்த மனிதர்கள் உனக்கு கொடுப்பதில் எந்த நியாயமும் இல்லை. இவர்கள் செய்யக்கூடிய காரியங்கள் ஒவ்வொன்றிலும் நிச்சயமாக எந்த வகையிலும் நல்ல புரிதல் இல்லை. வேண்டுமென்றே உனக்கு இத்தனை கெடுதல்களையும் செய்ய துணிந்து விட்டார்கள். வேண்டுமென்றே இந்த வாழ்க்கையில் உனக்கு எத்தனையோ சோதனைகளையும் இவர்கள் கொடுத்து தொடங்கி விட்டார்கள் என்பதுதான் உண்மை. வராகி ஒவ்வொன்றையும் நான் பார்த்து பார்த்து உன்னிடம் தெரிவிக்க நினைக்கும் பொழுதெல்லாம் சில சமயங்களில் இவர்கள் நடந்து கொள்வது நீ சரி என ஏற்றுக்கொள்கிறாய். அப்படியானால் வராகி என்ன செய்ய முடியும்? இப்பொழுது உன்னை சுற்றி நடக்கும் இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் என் குழந்தை நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சூழ்ந்து வரும் ஒவ்வொரு பிரச்சனைகளிலும் இந்த வாழ்க்கையை நீ கட்டாயமாக அடையாளம் காண வேண்டும். எதுவென்றாலும் என் குழந்தைக்கு நான் சொல்லித்தரும் இந்த விஷயங்களை நீ முழுக்க முழுக்க உணர்ந்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு சூழ்நிலையும் என் குழந்தை எதற்காகவும் நீ வருந்தக்கூடாது. உனக்கென்று நான் நடத்தி தரும் எல்லா விஷயங்களிலும் நீ உன்னை நிச்சயமாக அடையாளம் கண்டு கொள்வாய் என்பதிலும் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. வராகி சில நாட்களுக்கு முன்பாக உன் வீட்டில் கண்ட ஒரு புகைப்படத்தை பற்றி தான் இப்பொழுது உன்னிடம் பேசி கொண்டிருக்கின்றேன். அதாவது நமக்கு வெளியில் சென்று ஒருவர் ஒரு புகைப்படத்தை கொண்டு கொடுப்பதும் கோவிலுக்கு சென்று வாங்கி வந்ததும் என்று சொல்வது சரி. அது எந்த தெய்வத்தினுடைய புகைப்படம் என்பதில் நாம் கொஞ்சம் கொஞ்சமாக கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் நாம் வணங்குகின்ற தெய்வம் நிச்சயமாக அவர்கள் எந்த மனநிலையோடு அந்த புகைப்படத்தை நமக்கு கொடுத்திருந்தாலும் அவர்கள் நமக்கு நல்லதைத்தான் செய்வார்கள். ஆனால் அதே நேரம் என் குழந்தை இந்த வாழ்க்கையவர்கள் உனக்கு வேண்டுமென்றே கஷ்டத்தையும் சோதனையும் கொடுக்க நினைத்து நமக்கு தெரிந்த தெய்வங்களை எல்லாமும் தாண்டி வேண்டுமென்றே உனக்கு தெரியாத தெய்வங்களுடைய புகைப்படத்தை கொடுக்கிறார்கள் என்றால் இவை போன்ற ஒரு தெய்வத்தை நீ பார்த்திருக்கவே மாட்டாய். அப்படிப்பட்ட ஒரு தெய்வத்தின் புகைப்படம் உன் வீட்டில் இருந்தால் உடனே அப்புறப்படுத்து. வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் நாம் சரியாக உணர வேண்டும். எல்லா நேரங்களையும் நாம் சரியாக கவனிக்க வேண்டும். நம்மை சுற்றி நடப்பது ஒவ்வொன்றையும் நாம் நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ள முடிவு செய்ய வேண்டும். எதை பற்றியும் அரையும் குறையுமாக புரிந்து கொண்டு எந்த ஒரு விஷயத்தையும் அரையும் குறையுமாக தெரிந்து கொண்டு நாம ஒரு முடிவுக்கு எப்பொழுதும் வரக்கூடாது. நம்மை தேடி இந்த வாழ்க்கை என்னவெல்லாம் கொடுக்கிறது என்பது முதலில் நமக்கு நினைவில் இருக்க வேண்டும். நம்மை சூழ்ந்து வரும் இந்த விஷயங்கள் அத்தனையும் என் குழந்தை நீ தெளிவுபட உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதையும் நீ மறக்காதே. வராகி இருக்கும்பொழுது உன்னை ஆட்டி படைக்கும் விஷயங்கள் எல்லாவற்றையும் நீ உணர்ந்து கொள். இந்த வராகி நான் துணை இருக்கும்பொழுது உன்னை சுற்றி வரும் அனைத்து விஷயங்களையும் நீ கவனத்தில் என்ன நடக்கிறது என்பது ஏது நடக்கிறது என்பது இனி எப்பொழுதுமே நீ தெரிந்து கொண்ட ஒரு காரியமாக இருக்க வேண்டும் என்பதை நீ மறந்து விடாதே. இத்தனை முறை என் குழந்தை நீ என்னவெல்லாம் சிந்தித்திருக்கிறாய் என்பதையெல்லாம் யோசித்து உனக்கு நடக்கக்கூடிய அத்தனை சூழ்நிலைகளிலும் உன்னை தேடி வந்த இந்த மனிதர்கள் உனக்கு கொடுக்கும் ஒவ்வொன்றையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். சரி எது தவறு எது என்று என் குழந்தை நீ யோசிக்க வேண்டும். உனக்கு கிடைக்கும் இந்த சூழ்நிலைகளை எல்லாமும் தெரிந்து கொண்டு உன்னை தேடி வரும் இந்த விஷயங்களை எல்லாம் நீ உணர்ந்து கொண்டு எப்பொழுதும் பெருமகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என்பதை மறக்காதே. வராகி இருக்கும் பொழுது உனக்கு நல்லது தான் நடக்கும் என்பது எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது அல்லவா?
இந்த வராகி உன்னை தேடி வந்து உனக்கென சொல்லும் விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ எப்பொழுதும் சரியாக புரிந்து நடந்து மற்றவர்கள் தருகிறார்கள் என்பதற்காக அதை பெற்றுக்கொண்டு உன் தலைமையில் நீயே மண்ணை வாரி தூற்றிக்கொள்ளக்கூடாது. இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களிலும் எப்பொழுதும் நீ கவனமாக இருக்க வேண்டும். இந்த வராகி நான் உனக்கு துணையிருந்து எடுத்து தரும் எல்லா விஷயங்களையும் சற்று உன்னிப்பாக நீ கவனிக்க வேண்டும். தேவையில்லாத விஷயங்கள் என்று என்ன இருந்தாலும் அதையெல்லாம் என் குழந்தை நீ கவனத்தில் கொள்ள வேண்டும் என்பதையும் நீ மறக்காதே. சரி எது தவறு எது என்று என் குழந்தைக்கு நான் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு விஷயங்களையும் எடுத்துச் சொல்லும் இந்த காலம் இனிமைகளும் இனி விரும்பியதை நீ பெற்றே தீர்வாய் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. வராகி நான் இருக்கும்பொழுது நீ எதற்காகவும் கவலை கொள்ளாதே. எல்லாம் நல்லபடியாகவே நடத்தி நான் தருகின்றேன். எல்லாம் நன்மைக்கே. ஓம் வராகி தாயே போற்றி போற்றி. நன்றி, வணக்கம்.